ஸோ இன்றைக்கி நியூ டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டியில் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற டாப்பிக்கு. ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ட்டில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கண்டென்ட்டில் வரிசையாக டாபிக் கவர் பண்ணிட்டு வரும்பொழுது 4th சாப்டர் ஆஃப் தி இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியல்ல யூனியன், ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிஸ் அண்டு சிட்டிசன்ஷிப்ஸ், ஒன்றியம், மாநிலம், யூனிய பிரதேசங்கள் மற்றும் குடியுரிமை. ஃபஸ்ட்டு நம்ம குடியுரிமை எடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் தான் நம்ம வந்து யூனியன் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிஸ் பார்ப்போம். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசன் 2, 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசன் 1, 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 1, அப்புறம் 7லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்து படிக்கும் பொழுது இந்த வீடியோவை அட்டென்ட் பண்ணிக்கங்க. சேம் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்ஸு எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு முழுமையான படிப்பு அதில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் பார்க்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ப்ரீவியஸ் இயர் நிறையா கொஷின்ஸ் வந்து இந்த சிட்டிசன்ஷிப்பில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிட்டிசன்ஷிப் அந்த குடிமக்கள், சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது குடி உரிமை அப்படிங்கிறது தான் குறிக்கும். அப்படி இந்த சிட்டிசன்ஷிப்போடைய டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை பார்க்க போகிறோம். அது இந்த வீடியோவில் வரக்கூடிய முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். செகண்ட், இந்தியன் சிட்டிசன்ஷிப்போடைய ஆக்ட் 1955 பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 2 ஆர்டிக்கல் 5 to 11 என்ன சொல்லியிருக்காங்க அதையும் பார்க்க போகிறோம். நமக்கான நேஷ்னாலிட்டி, சிட்டிசன்ஷிப், அதே மாதிரி அக்யூசேஷன் ஆஃப் தி சிட்டிசன்ஷிப், குடியுரிமை எப்படி பெறுதல், குடியுரிமை எப்படி இழக்கும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இதே வந்து வெளிநாட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப்பையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ முழுசாக பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது இன்னுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரேட் அகாடமி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நியூ ஐடியாஸோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு இந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த பீப்புள் உடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். சிட்டிசன், அதாவது குடிமக்கள். அதுக்கப்புறம் அலைன்ஸ் அப்படிங்கிறபோது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்லி அலைன்ஸாக இருக்கும், எனிமி அலைன்ஸாக இருக்கும். அப்போ சிட்டிசன்ஷிப் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம்னா, இது ஒரு மேக்ஸிமம் இந்த கிரீக் லெட்டின் வேர்ட்ஸை தான் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கிரீக்ஸ் லெட்டின் வேர்ட்ஸை தான் இந்த சிவிஸ் அப்படிங்கிறது. அப்போது இந்த இதோடைய அர்த்தம் என்னென்னா, சிட்டி ஸ்டேட், ஒரு நகர அரசியலில் வசிப்பவர் தான் அது குறிக்கும். இது பார்த்திங்கன்னா, இந்த குடியுரிமை அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒரு ஒற்றை குடியுரிமையை தான் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத சொல்கிறோம். இது எங்கே இருக்குது? நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் எ சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஒற்றை குடியுரிமை தான் நம்மளது, இரட்டை குடியுரிமை கிடையாது இல்லையா? இதை பற்றி நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பகுதி 2 சட்ட பிரிவு 5லேருந்து 11 வரை சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளது. நம்ம அங்கே போய் படித்து வச்சுக்கணும். சரிங்களா? அப்படி போய் பார்த்தோம்னா பார்ட் 2 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆர்டிக்கல் 5 to 11 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 26 ஜனவரி 1950. சரிங்களா? ஸோ அவங்கள பற்றி அந்த நபர்களை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான குடியுரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்பவர்ஸ் பார்லிமெண்ட் டு எனாக்ட் எ லா ரிலேட்டிங் டு ரிலேஷன்ஷிப். ஒரு பார்லிமெண்டத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றி அதை வந்து இந்த பார்லிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது சொல்லி, அது சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து 1955 உருவான அந்த குடியுரிமை சட்டம்.
பிறகு 57, 60, 85, 86, 92, 2003, 2005, 2015, 2019 வரை திருத்தங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு உள்ளது அப்படிங்கிறது முக்கியமானது. அப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் பார்ட் 2 5 to 11 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவையே நீங்கள் வந்து வசிப்பிடமாக கொண்டவராக இருக்கணும், அந்த டொமிசிலி இன் இந்தியா. சரிங்களா? எப்போது January 26, 1950. ஸோ சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு. ஆர்டிக்கிள் 6 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன் ஹூ மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த ஒருவர் பற்றி சொல்கிறாங்க. என்ன கண்டிஷனாக இருக்கணும் அப்படின்னா, அவரது பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி யாரேனும் பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் ஜூலை 19, 1948க்கு முன்னர், சரிங்களா, குடிபெயர்ந்தால் அந்த குடிபெயர்ந்த நாளிலிருந்து இந்தியாவில் சாதாரணமாக வசித்து வந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இது மாதிரி கொடுத்துட்ருக்க அந்த சிட்டிசன்ஷிப்பு நெக்ஸ்ட்டு ஜூலை 19, 1948 அதற்கு பிறகு அவர் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தால் அவர் இந்திய குடிமகனாக பதிவு செய்யப்பட்டவர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஆர்டிக்கலில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆர்டிக்கல் 7 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது ஜஸ்ட் லிசன் பண்ணிட்டுருக்கீங்க, ஆனால் நீங்கள் படிக்கும்போது மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது வந்து காரணங்கள் கூற்றுகள், இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது அப்படியே சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது சரியானவையா தவறானவையா, இரண்டும் சரியா இரண்டும் தவறாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ ஆர்டிக்கிள் 7 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 7 பர்சன் ஹூ மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான். சரிங்களா? ஸோ பர்சன் ஹூ மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான் ஃப்ரம் இந்தியா ஆஃப்டர் March 1, 1947 பட் லேட்டர் ரிட்டர்ன் ஃபார் செட்டில்மெண்ட். ஸோ மஸ்ட் ரிசைட் ஃபார் 6 months பிஃபோர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த March 1, 1947க்கு பிறகு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர், ஆனால் பின்னர் மீள் குடியேற்றத்திற்காக இந்தியாவுக்கு திரும்பியவர். ஒருவர் இந்திய குடிமகனா இதற்காக அவர் பதிவு செய்ய விண்ணப்பித்ததை அந்த தேதிக்கு முன்னதாக 6 மாதங்களுக்கு இந்தியாவில் வசிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிக்கல் 7 சொல்லியிருக்குது. சரிங்களா? ஆர்டிக்கல் 8 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்தவர் அல்லது அவருடைய பெற்றோர் அல்லது தாத்தா, ஆனால் சாதாரணமாக இந்தியாவில் வெளியே வசிக்கும் ஒருவர் இந்திய குடிமகனாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர் இந்திய குடிமகனாக சொல்லி ஆர்டிக்கல் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, எந்த ஒரு நபரும் தாமாக முன்வந்து வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருந்தால் அவர் இந்திய குடிமகனாக கருதப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஆர்டிக்கல் 10 அப்படின்னா, இந்திய குடிமகனாக கருதப்படும் நபரும் நாடாளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட எந்த சட்டத்தின் விதிகளுக்கும் உட்பட வேண்டும். ஸோ நம்ம எல்லாருமே சிட்டிசன்ஷிப் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆர்டிக்கல் 10க்கு கண்டிப்பாக நம்ம வந்து சரண்டர் ஆகிருப்போம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எந்த ஒரு சட்ட விதிக்கும் நம்ம உட்பட்டவங்க தான். சரிங்களா? ஆர்டிக்கல் 11 எடுத்து பாருங்கள். குடியுரிமை பெறுதல், நிறுத்தல் மற்றும் குடியுரிமை தொடர்பான மற்ற அனைத்து விஷயங்களிலும் எந்த ஒரு ஏற்பாடும் செய்ய பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சட்டம் ஏற்ற, சட்டத்தை நிறுத்த அனைத்தும் அதிகாரம் நம்ம இந்திய ஜனநாயக நாட்டில் பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். குடியுரிமையின் முக்கியத்துவம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஆர்டிக்கல் 15 சொல்லியிருக்காங்க, யாருக்குமே எந்த பாகுபாடும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, யாருக்குமே எந்த பாகுபாடும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதான் ஆர்டிக்கல் 15. ஸோ இவருக்கு அவருக்குன்னு இவருக்கு குடியுரிமை கொடுக்கலாம், அதுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே ரைட் டு ஈக்குவலிட்டி, சம உரிமை கொடுத்துடணும்.
ஆர்டிக்கல் 19 அனைவருக்கும் சுதந்திர உரிமை. ஆர்டிக்கல் 29லேருந்து 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகளை கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 326 ரைட் டு ஓட். சரிங்களா, ரைட் டு ஓட், அனைவருக்குமே வந்து வாக்கு உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனைவரும் எம்பியாகவும் எம்எல்ஏயாகவும் நீங்கள் வந்து நிற்கலாம். சரிங்களா, யார் வேணாமல் நிற்கலாம். நிறைய பேர் வந்து கட்சியில் நிற்பாங்க, கட்சியை தவிர்த்து தனியாகவே நிற்கிறாங்க இல்லையா, தனியாகவே வந்து சோலோவாக நிற்கிறாங்க. சரி, ஏன்னா எலிஜிபிலிட்டி டு ஹோல்டு பப்ளிக் ஆஃபீஸ் அப்படின்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நாடாளுமன்றம் மற்றும் மாநில உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. சரி, நம்ம போய் பிரசிடெண்ட்டுக்கு போய் நிற்க முடியாது. ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டு போய் நிற்க முடியாது. சரிங்களா. அதர் நோட்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஆர்டிகல் 15, 16, 19, 20, 30 வந்து அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்டது உள்ளது. இந்தியாவில் பணியமர்த்தப்பட்ட வெளிநாட்டு தூதர்களின் குழந்தைகள் பிறப்பால் குடிமக்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் எக்ஸ்ட்ரா ஒரு நோட்ஸாக கொடுக்குறாங்க. இதுவே வந்து வெளிநாட்டவர், அந்நியராக இருக்காங்க வச்சுக்கோங்க, ஆலைன்ஸ், குடியேறியவர் இல்லையா, இமிக்ரண்ட்ஸ், குடியேறியவர் இங்கே இருக்காங்க அப்படின்னா அவர் ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லது அனைவரும் அந்நியர் எனப்படும் இல்லையா. உதாரணம், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள் இங்கே இருக்காங்கன்னா அவங்களாம் ஏலியன்ஸ் தான், அந்நியர்கள் தான். ஸோ இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து குடியேறியவர்கள் தான். இன்னொருத்தர் சில குடியேறியவர் சொல்கிறோம், இமிகிரண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க யார்? ஒரு நாட்டில் எவ்வித தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணி புரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியருக்கும் அந்த குடியேறுபவர் தான் இமிகிரண்ட்ஸ். அது வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து குடியேறியவர்கள் தான் இமிகிரண்ட்ஸ். ஸோ இது மாதிரி 2 வகையாக காணப்படும். ஆரம்பத்தில் நம்ம பேசியிருந்தோம். இப்போ சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நேஷ்னாலிட்டி தான் முக்கியமானது. நாட்டுரிமைங்கிறது முக்கியமானது இல்லையா. ஸோ எப்போ நம்ம நாட்டுரிமை ஆக போகிறோம்? நம்ம பூர்வீகமாக இருக்கணும், இங்கேயே பிறந்திருக்கணும், இதே இனத்தில் இருந்திருக்கும், இயல்பான பெரும் நிலையில் இருக்கணும். அதான் வந்து நாட்டு உரிமை அப்படின்னு அர்த்தம். அந்த நாட்டு உரிமை கண்டிப்பாக மாறாது இல்லையா. நம்ம வந்து இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து நம்ம தாத்தாவுடைய தாத்தா எல்லாருமே இங்கே இருக்காங்க அப்படின்னா அது மாறப்போகிறது இல்லை. திடீர்னு இன்னைக்கு நாளைக்கு மாறப்போகிறது இல்லை. ஆனால் சிட்டிசன்ஷிப் அப்படி இல்லையே. Citizenship is granted to an individual by the government of country when she complies with the legal formalities. The citizenships can be changed. அது வந்து வேரியபிள். சிட்டிசன்ஷிப்ங்கிறது வேரியபிள். சட்ட நடைமுறைக்கு உட்பட்டது. அது சட்ட நடைமுறைக்கு உட்பட்டு தான் ஒருத்தர் குடியுரிமை ஆகிறாரு. நாட்டுரிமை வேற, குடியுரிமை வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்க, அப்போ குடியுரிமை ஆகிறோம் இல்லையா, அந்த குடியுரிமையை வந்து எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் பர்த், பிறப்பால் குடியுரிமை, அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபண்டலிங்ஸ், அடாப்ஷன், இதனால் அவங்க குடியுரிமை ஆகலாம். சரிங்களா. ஸோ குடியுரிமை ஆகக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பிறப்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சிங்கிள் சிட்டிசனாக இருக்கலாம் அல்லது டியூவல் சிட்டிசன் பை பர்த்தில் இருக்கலாம். சரிங்களா. ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் சிட்டிசனே போய் நான் வந்து பதிவு பண்ணி நானே வந்து இங்கே குடியுரிமை வாங்கிக்கிறேன். சரிங்களா. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே குடியுரிமையை வாங்குகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த சிட்டிசனுடைய ஸ்டேட்டஸை பார்த்தோம். இப்போது டைப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிட்டிசனை 2 விதமாக பார்க்க முடியுது இல்லையா. நேச்சுராகவே இயற்கையாக குடியுரிமை, பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை. அப்போ நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இயல்பு குடியுரிமை. ஸோ இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமையை இயல்பு குடியுரிமை என்று அழைக்கிறோம். சரியா. இயற்கை குடியுரிமை அப்படிங்கிறது இங்கேயே பிறப்பால் நம்ம இயற்கை குடியுரிமையாக இருக்கிறோம். சரி, அந்த ஆக்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு இந்தியாவில் 1947க்கு அப்புறம் சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் ஒரு குடியுரிமையை வந்து ஒரு சட்டமாக உருவாக்குறாங்க. அது எப்போங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இந்திய குடியுரிமை சட்டம் 1955.
இதில் வந்து கொஞ்சம் முன்னாடியே பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் கொடுக்கக்கூடிய இந்த சட்டம். இந்த சட்டத்துக்கு அப்புறம் நிறையா வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1960, 85, 86, 92, 2003, 2005, 2019 வரிசையாக மாற்றங்கள் ஏற்பட்டுன்னு தான் பார்த்துட்டு வந்தோம். அப்போது 1955 காமன்வெல்த் குடியுரிமை எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் 1955 காமன்வெல்த் குடியுரிமை கொடுக்கப்பட்டு பிறகு 2003 அதை ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? பிறகு இந்த சிட்டிசன்ஷிப் பார்ட் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ அது ஆர்டிக்கல் 11 பற்றி அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 எப்படி வந்து ஒருத்தர் சிட்டிசன் ஆகிறாரு பை பர்த், பை டிசன்ட், பை நேஷனலிசன், பை ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆகிறாரு அப்படின்னு. இதில் வந்து எப்படி இழக்கிறாரு டெர்மினேஷன்ஸ், டெரிவேஷன்ஸ், ரினவுன்சியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எப்படி இழக்கிறாரு அப்படின்னு தெரியாது அந்த அந்த சார்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது 5 to 11 பற்றி இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சொன்னது தான் ஒரு சார்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்களா? ரைட். இப்போது சிட்டிசன்ஷிப் நான் எப்படிங்க பெற வேண்டும், அதான் அடுத்தது. சிட்டிசன்ஷிப் வந்து குடியுரிமை எப்படி பெற. ஸோ 5 வழிகளில் நம்ம வந்து பெறலாம். முதல் வழி பிறப்பால் 26 ஜனவரி 1950. சரிங்களா? அல்லது பிஃபோர் 1 ஜூலை 1987 இங்கே பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து குடியுரிமை கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க. 1 ஜூலை 1987. சரிங்களா? அதற்கு பின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும். ஸோ 2 பாயிண்ட் முக்கியமானது. ஸோ சாதாரணம் படிக்காதீங்க, இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷனில் கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? 3 டிசம்பர் 2004 அதற்கு பின் பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தவராக இல்லாது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பை பர்த்துக்கு சொல்லிட்டோம். அடுத்தது வம்சவழி, பை டெசன்ட். வம்சவழியில் நாங்கள் வந்து கொடுக்குறோம். வெளிநாட்டில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்கள் வம்சவழியில் நாங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் அப்படிங்கிறது சட்டம் கூறப்பட்டுள்ளது. 26 ஜனவரி 1950, 10 டிசம்பர் 1992 வரை உங்களுடைய தந்தை இந்திய குடிமகனாக இருந்தால் நாங்கள் கொடுத்துருவோம். இந்திய குடிமகனாக இருந்தால் சிட்டிசன்ஷிப் உண்டு அப்படின்னா கூறப்பட்டுள்ளது. சரியா? 10 டிசம்பர் 1992. சரிங்களா? பெற்றோரால் எவரேனும் ஒரு அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வம்சவழி ஆயிடுறீங்க. ஃப்ரம் 3 டிசம்பர் 2004 ஆன்வர்ட்ஸ் பிறப்பினை 1 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யாவிடில் இந்திய வம்சவழி குடிமகனாக நீங்கள் முடியாது அப்படிங்கிறது பிறந்ததுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. சரி, என்கிட்ட வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது, நான் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பதிவு செய்து குடியுரிமை வாங்க முடியும். எப்படி அப்படின்னா, ஒரு நபர் எங்கே இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் வசித்தாலும் சரி, அவர் இந்தியாவை விட்டு பிரிய முடியாத இங்கே வசிப்பவராக இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். போய் இதுமாதிரி நான் வந்து பதிவு செஞ்சு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து பண்ணலாம். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்திய வம்சவழியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகே பதிவு செய்ய முடியும், விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படிங்கிற அடுத்த ஒரு பாயிண்ட். சரிங்க. இந்திய குடிமகன் அல்லது குடிமகள் யாரோ ஒருத்தர் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கங்களேன். ஸோ திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராகும். ஸோ ரீசெண்டாக நம்ம நிறைய நியூஸ் பார்ப்போம். இப்போ தான் வந்து சுவிட்சர்லாந்து வந்து ஒரு பொண்ணை நம்ம வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது சுவிட்சர்லாந்து ஒரு பையன் வந்து இங்கே இருக்க ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற பொண்ணு வந்து இந்திய பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு குடியுரிமை உண்டு ஆல்ரெடி, இல்லைங்களா? ஆனால் அந்த பையன் வராமத்தையும் அவனுக்கு இருக்காது. எப்போது அப்ளை பண்ண முடியும்? ஆஃப்டர் 7 இயர்ஸ், 7 ஆண்டுகள் அவர் இங்கே தங்கியிருந்து அவர் வந்து இந்தியாவில் இருந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து அவர் இங்கே தங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணான்னா குடியுரிமை வாங்க முடியும். இது 3rd பாயிண்ட் முடிஞ்சிருச்சுங்க. 4th பாயிண்ட் இயல்பு குடியுரிமை.
நேச்சுரலைசேஷன்ஸ், இயல்பாகவே குடியுரிமை எப்படி கிடைக்கும் அப்படின்னா விண்ணப்பத்தின் மூலம். அது ஒரு விண்ணப்பம், இது ஒரு விண்ணப்பம். நாங்கள் வந்து இங்கே தாங்க இருக்கிறோம், இத்தனை நாளாக நாங்கள் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாது இருக்க வேண்டியது முக்கியமானது. நம்மள்ட்ட வந்து ஒரே ஒரு ஒற்றை குடியுரிமை தான். வெளிநாட்டில் எங்கேயாவது குடியுரிமை இருந்துக்கிட்டு நீங்கள் இந்திய நாட்டில் குடியுரிமை இருக்க முடியாது. அப்படி தெரிந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் நீங்கள் இந்தியாவுடைய குடியுரிமை இழந்துருவீங்க அப்படிங்கிறது முக்கியமானது இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் கிடைக்குங்க. நான் வந்து இது மாதிரிங்க வெளிநாட்டில் வந்து குடியுரிமை இருக்குது, எனக்கு இந்த குடியுரிமை பறிஞ்சு போச்சு, இப்போ நான் வந்து வெளிநாட்டு குடியுரிமையை நான் வந்து வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்து வந்துடுறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினா கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி ஒருவர் இந்தியாவில் வசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கார், கவர்மெண்ட் சர்வீஸில் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து 12 months அட்லீஸ்ட்டு குறைந்தது பண்ணியிருந்தால் அவருக்கும் அவர் வந்து விண்ணப்பித்து வாங்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி அவர் நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். ஸோ இது 8வது அட்டவணையில் ஏதேனும் ஒரு மொழியில் 8வது அட்டவணை. ஸோ 22 லாங்குவேஜஸ் இருக்குதுங்க. ஏதாவது ஒரு லாங்குவேஜஸை நீங்கள் தெரிந்தவராக இருக்கும் கண்டிப்பாக. இப்போது வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே மேரேஜ் பண்ணுறான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் வந்து இங்கே இருக்க பையனையோ பொண்ணோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவருக்கு வந்து இமிடியேட்டாக கிடைக்க போகல. ஆஃப்டர் 7 years தான் கிடைக்க போகுது. அந்த ஆஃப்டர் 7 yearsல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் அவர் வந்து கற்றுக்கிட்டு இருக்கணும், எழுத தெரியணும், படிக்க தெரியணும். ஏதாவது இருந்தால் மட்டும்தான் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். ஸோ 5வது இடத்துல போகிறோம். பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஒரு 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 எல்லையை, ஒரு பிரதேசத்தையே நம்ம இணைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே குடியுரிமை ஆயிடுவாங்க இல்லையா, அதுதான் இது பை இன்கார்பரேஷன் ஆஃப் தி டெரிட்டரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்மாலேருந்து அகதிகள் வந்துட்டாங்க, மியான்மர்லேருந்து அகதிகள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஏற்றுக்கிறோம், இந்திய அரசு ஏற்றுக்குச்சு அப்படின்னா நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கான அது சட்டங்கள் வழிகள் உள்ளது அப்படிங்கிறதும் கூறப்பட்டுள்ளது. அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வென் த பாண்டிச்சேரி பிகம் எ பார்ட் ஆஃப் இந்தியா, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூட் த சிட்டிசன்ஷிப் பாண்டிச்சேரி ஆர்டர் 1962. கேட்பாங்க, நோட் பண்ணி. 1962 சட்டத்தின்படி பாண்டிச்சேரி ஆக்சுவலி என்னங்க ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டில் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட்டில் இருந்து இல்லையா, அந்த ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் இருந்தது. அதை நம்ம இந்தியா டேக் ஓவர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு 1962 சரிங்களா இந்திய சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் வந்து உறுதிமொழிலாம் இருக்குது நிறைய, அந்த உறுதிமொழியை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. ஸோ அடுத்த ஒரு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். சரிங்களா? ஸோ டெர்மினேஷன் ஆயிருங்க, சும்மா விளையாட்டு இல்லை. எப்படி டெர்மினேஷன் ஆகணும் பாருங்கள். இந்த ரெனவுன்சியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன். ரெனவுன்சியேஷனை நாங்கள் குடியுரிமை வாலண்டர் ஆக்ட், தானாக முன் வந்து நானே இப்போ பாருங்கள் நான் இந்திய குடியுரிமையாக இருக்க விரும்பலைங்க, இந்தாங்க எல்லாத்தையும் நான் சப்மிட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு வகையில் உங்களுக்கு டெர்மினேஷன் நடக்கும், அது குடியுரிமை இழக்கும். செகண்டு பாருங்கள் செகண்டு வந்து டெர்மினேஷன், குடியுரிமை முடிவுக்கு வருதல். எப்படி அப்படின்னா சட்டப்படி நடைபெறுதல். ஸோ ஆர்டிக்கல் 9 தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இஃப் எ பர்சன் வாலண்டரிலி அக்வயர்ஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அனதர் கண்ட்ரி தே லாஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் வந்து கண்டிப்பாக டெர்மினேஷன் ஆயிரும். குடியுரிமை மறுத்தல், அதான் டிப்ரிவேஷன். எனக்கெல்லாம் வேண்டாம். எப்படி குடியுரிமை மறுத்தல், அவர் நல்லா தான் இருந்தார் ஆனால் மோசடி செஞ்சிட்டாரு, தவறான பிரதிநிதித்துவம் பண்ணிட்டாரு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக செஞ்சிட்டாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், குடியுரிமை அவருக்கு போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்க. என்ஆர்ஐ கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, வெளிநாட்டில் கிடப்பாங்க. ஸோ ஒரு பையன் வந்து இங்கே தான் படித்தான், எல்லாம் செஞ்சான், ஆனால் என்ஆர்ஐ அங்கேயே கிடக்கிறான், வரவே இல்லை இந்தியாவுக்கு அப்படின்னா அவன் என்ஆர்ஐயில் சேர்ந்தவன், நான் ரெசிடென்ட் இந்தியா. அண்ட் இந்தியன் சிட்டிசன் ஹூ இஸ் ரெசிடிங் அவுட் சைடு இந்தியா ஹோல்ட்ஸ் அண்ட் இந்தியன் பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து அவர் தங்கியிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து நாங்கள் வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்லி ஒரு குடியுரிமை கொடுப்பாங்க. பர்சன் ஆஃப் இந்தியா ஆர்ஜின் பிஐஓ, சரிங்களா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த நபராக இருக்கணும். நம்ம மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ ஆன்சஸ்டர் சொல்கிறோம் இல்லையா, வெளிநாட்டின் குடியுரிமை, எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ்,
இலங்கை, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், நம்ம இந்திய நாட்டு அண்டை நாடான நாடுகள், இந்தியாவுடைய அண்டை நாடு. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒருவர் இந்திய பூர்வீக குடியானார் அப்படின்னா 2015 ஜனவரி 9 பிஐஓ முறையில் 2015 ஜனவரி 9 பிஐஓ முறையில் இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்ட ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம குடியுரிமைக்கான சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் வச்சுருக்கணும். வெளிநாட்டில் வந்து நான் வந்து வசிச்சுட்ருக்கேன்னு சொல்லி கார்டு ஹோல்டர் வச்சுருக்கணும். அவங்க வந்து இந்தியாவுடைய பூர்வீக குடியிருப்பு குடிமகனாக இருக்கணும். அந்த ஓசியை பயன்படுத்தி இவர்கள் இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமையெல்லாம் கிடையாது. அங்கே இருக்க தான் முடியும். ஜஸ்ட் இவர் வந்து எங்கள் நாட்டுங்காரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். வாக்களிக்கும் உரிமை இவங்களுக்கு கிடையாது. இன்னும் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் இண்டியன்ஸ் டே நடத்துனாங்க இல்லையா? அது பாருங்கள், இங்கிலீஷில் அது சான்ஸ்கிரிட்டில் பிரவாசி பாரதியா தின் இல்லையா, பாரதியா திவாஸ், பிரவாசி பாரதியா திவாஸ் அப்படி வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் சொல்லி ஒரு தினம் வந்து கொண்டாடப்பட்டுள்ளது. சரிங்களா? எப்போது? ஜனவரி 9 அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா த அரைவல் ஆஃப் மகாத்மா காந்தி இன் இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த நாளை வந்து நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக இந்த டாபிக் வந்து முடிச்சிருக்கோம். ஆனால் இந்த பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு வந்திருப்போம். ஆனால் நீங்கள் வந்து புக் எடுத்து வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணணும் தெளிவாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. இப்போ கொஷின்ஸ் கேட்டிருக்கான் பாருங்கள், நம்ம படித்த கொஷின்ஸ் தான், அந்த ஆன்சர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதுக்கு தான் நான் திருப்பி சொல்லுவேன், திருப்பி படிங்க, நிறையா வந்து ரிப்பீட்டடாக படிங்க, அப்போ தான் வந்து ஞாபகத்தில் இருக்கும். ஸோ கொஷின் பாருங்கள், ஃபஸ்ட்டில் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, ஐ திங்க் தமிழும் பின்னாடி வருது. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் CAA 2019 ஆர் ட்ரூ? போதுமா? இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்தே நம்மளை வந்து சிரமத்தை உண்டாக்கிடுவாங்க. ஸோ சிறப்பாக தெரிந்தால் மட்டும்தான் ஆன்சர் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து படிக்கும் பொழுதே நம்ம இதுக்கு முன்னாடி படித்த ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், நான் ஃபுல்லாக படிக்கல. ஹூ லிவ்ட் இன் இந்தியா மோர் தென் 6 years? இல்லையே, 7 years தான். அப்போது இது கிடையாது தானே. இப்போ படித்தோம் 7 வருடங்களுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு. அடுத்தது பாருங்கள், இந்த சிட்டிசன்ஷிப் யாருக்கு கொடுக்கப்படும்? 31 டிசம்பர் 2014 அவங்க வந்து என்ட்ராகிருக்கணும். எங்கேருந்து? ஹிந்து, சிக், புத்திஸ்ட், ஜெயின், பாரிஸ்னா இது சிஏல உள்ளது. சரிங்களா? The members of specific communities will be granted citizenship. சரிங்களா? 6 years instead of 12 years. இது வந்து கொடுக்கப்படவில்லை, இது கிடையாது. CA will help to preparation of national registration. இது உண்மை. ஸோ ஆப்ஷன் பி 2 and 4 ட்ரூ அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சாதாரணம். ஸோ இதை வந்து ஏதாவது புக்கிலேருந்து படிக்க முடியுமான்னு, புக்கு ஒன்று இருக்குது, அதை படித்தா வருமானா? கிடையவே கிடையாது. நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நியூஸ் மேகசின்ஸ் எடுத்து படிக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேகசின்ஸ் படிச்சிருக்கும் பொழுது இந்த சிட்டிசன்ஷிப் பற்றி கவர்மெண்ட் வந்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். உடனே ஒரு நோட் போட்டு நோட் பண்ணிக்கணும். அதை தான் வந்து கொஷினாக மாறும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நேரோ மைண்டில் ஒரு புக் எடுத்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதில் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த கொஷின்ஸ்லாம் காட்டப்படுது. ஓகேவா? ரைட். அடுத்தது நேச்சர் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் கேட்ட ஒரு கேள்வி பாருங்கள். ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது. சரிங்களா? in a modern democratic state, citizenship is a statutory right. நாடாளுமன்ற சட்ட உரிமை. நாடாளுமன்றம்னு சொல்லதில்லை, வெறும் சட்ட உரிமை தான் ஸ்டேச்சுட்டரி ரைட். நாடாளுமன்ற சட்ட உரிமைங்கிறது ஸ்டேச்சுட்டரி ரைட். லீகல் ரைட்டு தான் சட்ட உரிமை. அதனால் ஒவ்வொரு கொஸ்டினும் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். விச் யூனியன் டெரிட்டரி ஹேஸ் இட்ஸ் ஓன் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி? சரிங்களா? இருக்கிற டெரிட்டரியில் வந்து தனியாகவே ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு ரைட்ஸ் கொடுக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு,
டெல்லியோடைய அமெண்ட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஷினாமா, எந்த ஒரு சட்ட திருத்தம் டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது அப்படின்னா 69வது சட்ட திருத்தம். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, வேறு வழியே இல்லை. இந்த கொஷின் கிடச்சிருக்கு சார் அப்படின்னா ஐயோ தெரியலங்கிற வருத்தப்படத்தை விட அதை திருப்பி திருப்பி நம்ம ஞாபகப்படுத்தி படித்து வச்சுக்கணும், எங்கேயாவது கேட்கும்போது ஆன்சர் கொடுக்கலாம். சரியா? யூனியன் டெரிட்டரி வர்றதுக்காக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது? பகுதி 8 அதுன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, எங்கேயாவது பயன்படுத்தும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனியன் டெரிட்டரி இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட். சரிங்களா? ஸோ பிரசிடெண்ட்டுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ் கொஞ்சம் டாபிக்ஸும் டச் ஆகுது. ஓகேவா? யூனியன் பிரதேசத்தில் நிர்வகிப்பது யாருங்க? ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்தை நிர்வகிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நேரடியாக. அவர் தான் ஒரு துணை நிலை ஆளுநரை அப்பாயின்மெண்ட் பண்ணி பண்ணுவார். ஆளுநர் கிடையாது, துணை குடியரசுத் தலைவர் கிடையாது, முதல் மந்திரி கிடையாது. ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்தையும் குடியரசுத் தலைவர் தான் நேரடியாக கண்காணிப்பார். அந்த குடியரசுத் தலைவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் தான் துணை நிலை ஆளுநர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க. சரி, சிட்டிசன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பார்ட்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் சிட்டிசன்ஷிப்னா பார்ட் 2 படிச்சுட்டு வந்தாங்க. இப்போ தான் மறந்துடாதீங்க, ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரி சம்மந்தப்பட்டது. மொழி வாரி மாகாணத்தை ஆணையத்தின் தலைவர் வந்து தார் கமிட்டி அப்படிங்கிற மறந்துடாதீங்க. தார் கமிட்டி, அதை திருப்பி படிச்சுக்கோங்க. யூனியன் டெரிட்டரி போகும்போது அங்கே படிச்சுக்க போகிறோம். சரி, விச் கமிஷன் வாஸ் ட்ரா த பவுண்டரி லைன் செப்பரேட்டட் பை இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்க்ளிஃப் பவுண்டரி கமிஷன் படிச்சு வச்சுக்கோங்க. ரெட்க்ளிஃப். ஸோ ரெட்க்ளிஃப் ஆணையம் தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லையை வந்து வர்ணிக்கக்கூடியது. ஸோ டெல்லி இல்லையா, டெல்லிக்கு வந்து புது டெல்லி டெல்லி வந்து ஒரு இந்திய ஒன்றிய பிரதேசம் அப்படின்னு பிரிக்கப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட்டு 69வது அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். சரியா? அடுத்தது 370 பற்றி கொடுக்கும். ஆர்டிக்கல் 370 சொல்லுது ஜம்மு காஷ்மீரில் தான் சொல்லுது. சிறப்பு அந்தஸ்து சிறப்பு அதிகாரம் கொடுக்கப்படுவது 370 ஜம்மு காஷ்மீர். மாநிலங்கள் மறுசீர் அமைப்பு சட்டம் 1956 அப்படின்னு மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் வருது. ஸோ 7th அமெண்ட்மெண்ட் எதை குறிக்குது? 7th அமெண்ட்மெண்ட் வந்து ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்டு. ஓகேவா? ஸோ 12th அமெண்ட்மெண்ட் வந்து இன்க்ளூடிங் கோவா ஆஸ் அன் யூனியன் டெரிட்டரி. 14th அமெண்ட்மெண்ட் வந்து இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி அண்ட் யூனியன் டெரிட்டரி. 15 வந்து இன்க்ரீஸ் தி ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் 60 to 62 அப்படி 60லேருந்து 62ஆக மாற்றப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கோ. ஸோ இது மாதிரி கேள்விகள் நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற டாபிக் வந்து முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக யூனியன் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியாக பார்க்கலாம்.